ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மல்லி இப்போ விஜய்க்கு அதே மாதிரி வெண்பாக்கு, அதாவது அந்த ரகு மூலியமாக, அந்த கவின் மூலியமாக எந்த ஒரு ஆபத்தும் கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ விஜய் மல்லிக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. இதை நாகு இப்போ வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி சூப்பராக அந்த வெட்டிங் ஆனிவர்சரியை விஜயும் மல்லியும் சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. கூடவே வெண்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் நிலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூடவே யார் ட்ராவல் பண்ணுறான்னா, இப்போ எல்லோரும் ஏற்காட்டில் தான் இருக்காங்க. கூடவே அந்த இன்ஸ்பெக்டர் தீபிகாவும் இப்போ இதில் மல்லி தான் கொலை பண்ணியிருக்கணும், அதே மாதிரி மல்லி கொலை பண்ணலையாட்டியும் கண்டிப்பாக மல்லி மேலே தான் பழி விழுகணும், அவளை எப்படியாச்சும் பழி வாங்க தான் இப்படி ஒரு திட்டத்தை தீபிகா தேவையில்லாத விஷயத்தில் இப்போ பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்து ரகு அவங்க கேங் இப்போ விஜய் மல்லிக்கு ஆபத்து கொடுக்குற மாதிரி இப்போ அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்து கவின் மாறு வேஷத்தில் வந்திருக்கான். அதுவும் இப்போ விஜய் மல்லி வெண்பாவை பார்த்துட்டான். இதில் என்ன பண்ணுவான்னா, அதாவது வெண்பாவை எப்படியாச்சும் கிட்னாப் பண்ணணும், கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பிளான் போட்டு விஜய் மல்லிக்கு பெரிய விஷயத்தில் அவன் பணத்துக்காண்டி எது வேணாலும் பண்ணுவான். ஏன்னா ஏற்கனவே அதாவது சுடரோட ஆள் தான் அவன். இதில் சுடர் விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவினுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவன் கண்டிப்பாக வசமாக போலீஸ்கிட்ட மாட்டுவான். அதே மாதிரி ரகு அவங்க கேங் கண்டிப்பாக இதில் விஜய் மல்லி மாட்டி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ போலீஸும் அங்கே தான் வந்திருக்காங்க. இப்போ ஒரு விதத்தில் விஜய் மல்லிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக விஜய் மல்லியை மாட்டி விட தான் இப்போ ஏற்காட்டுக்கே அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இதில் அவங்க சிக்கல்லேருந்து மாட்டிக்காமல் கண்டிப்பாக அந்த தீபிகா அவங்க கேங் மூலயமா கண்டிப்பாக அந்த போலீஸ் மூலயமா தப்பிக்க தான் வாய்ப்பு இருக்குது. இதை சாதகமாக கண்டிப்பாக விஜய் மல்லி பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா ஒரு பாதுகாப்பாக விஜய் மல்லி அவங்க கண்காணிச்சிக்கிட்டு இருக்கனால எந்த ஒரு ஆபத்தும் இவங்க மூலியமாக வருதா, இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தீபிகா வர்றது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா மல்லியை கோத்துவிட வராங்கன்னா மல்லி விஜய்க்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஏற்காடு மூலியமாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹாப்பியாக அவங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை இருக்க போகுது. வெண்பாக்கும் இதில் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அந்த கவின் மூலியமாக அந்த கவினை வசமாக பிடிச்சிட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இது மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.